Hi friends, Hi. welcome to Samria Kalata channel. இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேச போறோம்னா ஹோம் லோன்ஸ். இப்போதைக்கு வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றது ஒரு ரைட் ஆப்ஷனா? அது இல்லாம அதுக்காக வாங்குறோம், ஒரு வேளை ஹோம் லோன்ஸ் வாங்குறோம்னா அந்த ஹோம் லோனை உடனே அடைக்கிறது நல்ல ஒரு டெசிஷனா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு ரைட் ஆப்ஷனா? ஓகே, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி நம்ம அந்த வீட்டில் இருக்க போறோம்னா நீங்க வந்து எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்குறோம் அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஓகேங்களா, கொஞ்சம் நல்லா நம்ம லக்ஸரியா வாழணும். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிலே யோசிச்சுட்டு அந்த வீடை விற்க போறது இல்லை, நம்ம அந்த வீட்டில் இருக்க போறோம். ஸோ ஒரு 1 crore கொடுத்து வீடு வாங்குறோம்னா கூட பரவாயில்ல, நம்ம அங்கே ஸ்டே பண்ண போறோம், நம்ம லைஃப் அங்கே தான் லீட் பண்ண போறோம், ஒரு 20 years அங்கே வாழ போறோம் அப்படின்னா வாங்கிக்கலாம். பட் என்னோட இது நிறைய பேர் ஒத்துப்பீங்களான்னு தெரியல, இது அன்பாப்புலர் ஒப்பீனியன் கூட சொல்லலாம். நான் வந்து ஒரு செகண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அதை ரெண்ட் கூட மாட்டேன். ஏன்னு சொல்றேன், இப்போ அதுவும் மெயினா ஃபிளாட். ஓகேங்களா, இது நீங்க ஆர்கியூ பண்ணலாம், இல்ல நான் லேண்ட் வாங்கி கட்டுவேன் அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். ஏன்னா இப்போ எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா லேண்டுன்னு வாங்கினாரு, நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. லேண்ட் வாங்கிட்டு அதுல ஒரு 5 போர்ஷன் கட்டுவாங்க. அந்த 5 போர்ஷன் கட்டினீங்கன்னா அந்த 5 போர்ஷனும் ரெண்ட் வரும். ஓகேங்களா, பட் ஆனா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல எந்த இடத்துல நம்மளால ஒரு 5 போர்ஷன் கட்டணும்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆகுது ஒரு லேண்ட் வேணும். அந்த மாதிரி லேண்ட் எங்க அவைலபிளா இருக்கு? அப்படியே அவைலபிளா இருந்தாலும் சிட்டிக்குள்ள இருக்கு, எவ்வளோ க்ரோர்ஸ் ஆகும் அது வாங்குறது ஒண்ணு, அதுக்கப்புறமா அதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், அதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்க ரெண்ட் விட்டுட்டு அதோட ஈல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஈல்டு இஸ் நத்திங் பட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஒரு 1 crore தூக்கி எங்கேயாவது ஒரு எஃப்டியில் போட்டீங்கன்னா ஒரு 50 to 60,000 per month வருது. ஆனா அதே ஒரு 1 crore போய் நீங்க சிட்டியில இன்னைக்கு எங்க ஃபிளாட் வாங்கினாலும், நான் இன்னும் இன்டீரியராகவே சொல்றேன், ஓகேங்களா, ஒரு 20 kilometers சென்டர்ல இருந்து ஒரு 20 kilometers வச்சுக்கோங்க, OMR இந்த இடத்துல எங்க வாங்கினாலும் 1 crore ஃபிளாட்டுக்கு உங்களுக்கு 30,000 தான் ரெண்ட் வரும். அதுதான் இனிய சுச்சுவேஷன். எங்கேயாவது 50,000 வந்ததுன்னா சொல்லுங்க. அது 50,000 வந்ததுன்னா மேபி நீங்க ஒரு பிஜி கூடுறதா இருக்கலாம், பிஜி மாதிரி ஒரு 8 பேர் விடலாம், 5-6 பேர் விடலாம், இல்லைன்னா அவங்க மெயின்டெனன்ஸையும் சேர்த்து சொல்லலாம். மெயின்டெனன்ஸும் இருக்கும், ஏன்னா மெயின்டெனன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஃபிளாட்ஸ்க்கெல்லாம். ஸோ என்னோட சஜஷன், ஏன்னா நீங்க கேட்கலாம் என்னன்னா நீ 2 வீடு வாங்கியிருக்கா? அஃப்கோர்ஸ் நானும் 2 வீடு வாங்கி ரெண்ட் விட்டுருக்கேன். பட் ஆனால் நான் வாங்கின டைம் வேற, அப்போ காஸ்ட் ரொம்ப கம்மியா இருந்தது. அதனால வாங்கினேன். நான் அதுவே ரிக்ரெட் தான் பண்ணுவேன், நான் வாங்கினது ஒரு நல்ல டிசிஷன் இல்லையோ. ஏன்னா அதை வந்து நான் ஒரு வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் அப்படின்றது. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஃபிளாட்லாம் மெயின்டெனன்ஸ் இருக்கும். மெயின்டெனன்ஸோட கார்பஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கார்பஸ். இப்போ நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கார்பஸ்ன்னு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. அது எதுக்குன்னா பில்டிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பில்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்குலாம் வாங்குவாங்க. அது எல்லாமே ஓனர்ஸ் தான் போன் பண்ணும். ஓகேங்களா, ஓனர்ஸ் தான் வந்து பே பண்ணும், அதுக்கு டெனன்ஸ் பே பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ரெண்டே கம்மியாக தான் வரும். ஒரு 1 crore நீங்கள் ஒரு வீடு இன்னைக்கு ஒரு 80 lakhs கூட ஒரு 2 BHK வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி இன்டீரியர்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்டு காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 crore ஆயிடும். அந்த 1 crore ரெண்ட் உங்களுக்கு 25,000 தான் கிடைக்கும். ஏன்னா லைவ் எக்ஸாம்பிள் எங்க ஃபிளாட்லேயே நாங்கள் பார்க்குறோம் 25,000 வரும். 1 crore இருக்க வீடுக்கு ஒரு 25,000 மேக்ஸிமம் 30 வரும்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த 30,000 வர்றது நீங்க 1 crore பாருங்க எவ்வளவு கம்மின்னு சொல்லிட்டு. இந்த 30,000 இல்லாம இதோட நம்மளோட ஆஸ் அ ஓனர் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் பாருங்க, கார்பஸ் அமௌண்ட்னு ஒன்று வாங்குவாங்க. எவ்ரி 3 years ஒன்ஸ் வந்து ஒரு 30,000 இந்த மாதிரி வாங்கிடுவாங்க. பிளஸ் நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணணும். ஓகேங்களா, இது இருக்கு. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் வேற இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்மள தான் பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணணும், அது இருக்கும். அப்புறமா பெயிண்டிங் இருக்கும், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். சப்போஸ் வேக்கண்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 months உங்களுக்கு இல்லை, நல்ல டெனன்ட் கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இதெல்லாம் ஒரு லாஸ் ஆஃப் இன்கம்மா இருக்கும். ஸோ இந்த ரீசனால தான் நான் சொல்றேன், ஃபிளாட்ன்றது வாங்குறது இஸ் நாட் அ குட் ஆப்ஷன். அதுவும் மெட்ரோ மாதிரியான ஒரு சென்னை இந்த மாதிரி ஒரு மெட்ரோல நீங்க நீங்க போய் இருக்க போறீங்க அந்த இடத்துலனா வாங்கலாங்க. கண்ணை மூடிட்டு நீங்க 1 crore கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம இருக்க போறோம். பட் ஆனா நம்ம அனுபவிக்க போறோம். ஓகேங்களா, நம்ம ஒரு லக்ஸரியா இருக்க போறோம், நமக்கு தேவை அப்படின்னா at the end of the day வீடுன்னு ஒன்று கண்டிப்பா வேணும். என்னதான் இருந்தாலும் எல்லாரும் ரெண்ட்லயே ஃபார் எவர் இருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு லெவல்ல செட்டில் ஆயிட்டோம்னா நம்ம வந்து நமக்குன்னு ஒரு ஓன் ஹவுஸ் வேணும். ஏன்னா அது ஒரு ப்ரைட்னு நினைச்சுக்கலாம். என்ன வேணாலும் இருக்கும், ஒரு சேஃப்டி, ஒரு செக்யூரிட்டி ஃபார் த ஃபேமிலி. அதனால கண்டிப்பா வந்து ஒரு வீடு வேணும். பட் ஆனால் ஃபிளாட்னு வாங்கி நான் அதை ரெண்ட் கூட போறேன், நான் லோன் வாங்க போறேன், அதுக்கப்புறமா பே பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் நாட் அ குட் ஆப்ஷன். சரி, அப்போ நான் வந்து லேண்ட் வாங்கி கட்டலாமா? லேண்ட் வாங்கி கட்டலாம். ஸோ லேண்ட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்க லேண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 4 போர்ஷனா கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே மேல எல்லாம் போட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ஏன்னா எனிவே வந்து லேண்ட் வந்து எப்பவுமே அப்ரிஷியேட் ஆகும், ஃபிளாட் வந்து டிப்ரிஷியேட் ஆகும். ஒரு லெவலுக்கு அப்புறமா ஒரு 10 years 15 years வரைக்கும் அப்ரிசியேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபிளாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழசாயிடும். அதுக்கப்புறமா யூடிஎஸ் சொல்லுவாங்க, அதுதான் நமக்கு சொந்தம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும், ரேட்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறமா செல் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். நாளைக்கு ஒரு 20 years அப்புறமா நீங்கள் ஒரு ஃபிளாட்டை செல் பண்ணணும், அதுவும் ஒரு பெரிய ஒரு பையர் கிடைக்கிறது அதெல்லாம் கஷ்டம். ஸோ ஆனால் நம்ம இருக்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் லேண்டில் வாங்கினா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அதான் ஒரு 4-5
அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கட்டிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி அபார்ட்மெண்ட் கட்டுற மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு கார் பார்க்கிங் விடலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 வீடு கட்டலாம், செகண்ட் ஃப்ளோர்ல 2 வீடு கட்டலாம், தேர்ட் ஃப்ளோர் கூட அந்த இடம் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா அங்கேயும் ஒன்று கட்டிட்டு ஒரு 5-6 அபார்ட்மெண்ட் மாதிரி கட்டிட்டு நீங்க ரெண்ட் விடலாம். அப்போ யோசிச்சுக்கோங்க, ஒரு ரெண்ட் ஒரு 20,000 விடுறீங்கன்னா 6 இதுக்கு எவ்வளவு 1.2 lakhs. கரெக்ட்டா? இல்ல இதெல்லாமே வந்து ஒரு மெயின் ஏரியால நம்ம வாங்கும்போது தான் நம்மளுக்கு அதான் சொல்றேன். அது மெயின் ஏரியால வரும்போது என்ன வரும், லேண்டோட ரேட்டும் அதிகமா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பெருங்குடி அந்த மாதிரி ஏரியால வாங்குறாங்க. பெருங்குடினா யோசிச்சு பாருங்க, ஒரு கிரவுண்டோட ரேட் எவ்வளவு இருக்கும். சோ அதெல்லாம் பட் ஆனா இப்ப இல்லனாலும் ஃபியூச்சர்ல கொஞ்சம் போக 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 வந்து யூ வில் கெட் த மணி பேக்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு 1 crore போட்டாலும் இன்னும் ஏன்னா ரெண்ட் எல்லாம் ஏறிட்டு தான் இருக்க போகுது, ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சம் ஏறிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதனால வந்து ஓன் ஹவுஸ்ல வாங்கிட்டு ஐ மீன் ஓன் லேண்ட் வாங்கிட்டு நீங்க அதுக்கப்புறமா அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்கன்னா இட் இஸ் ஓகே. பட் ஃபிளாட் வாங்கிட்டு நான் ரெண்ட் விட போறேன்னா இட் இஸ் நாட் அ குட் ஆப்ஷன். நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க ரெண்டல் வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த ஏரியால அந்த ஒரு ஃபிளாட் எவ்வளவு போதும் மட்டும் செக் பண்ணி பாருங்க. வாங்க வேண்டாம், சும்மா போயிட்டு பக்கத்துலாம் கேட்டு பாருங்க. ஒரு நியூவா ஒரு ஃபிளாட் கட்டுறாங்க அப்படின்னா நீங்க இருக்கிற ஏரியாலேயே நீங்க ஒரு 20,000 ரெண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏரியால அந்த ஒரு ஃபிளாட் மட்டுமே அங்க வந்து எப்படியும் 90 lakhs இருக்கும், 80 lakhs இருக்குங்க. இது நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வேற எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்கு. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் போடுவான். புது ஃபிளாட் வாங்கினீங்கன்னா கார் பார்க்கிங், ரெஜிஸ்ட்ரேஷன், இபி இருக்கும், ஏகப்பட்ட சார்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ் வேற இருக்கு. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் இப்போ வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்படியே வந்து இன்ஃப்ளேஷன் மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். நீங்க வீடு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 5 வருஷம் முன்னாடி இருந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இல்ல, முன்னெல்லாம் அப்படியே ஸ்டேபிளா இருக்கும், ஒரு 1000 rupees 1500 தான் வரும்னா இப்போ அப்படிலாம் இல்லை, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம எப்படி இபிலாம் நமக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த மாதிரி வந்து இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஓனருக்கு தான் வரும். ஓகேங்களா? நீங்க ரெண்ட் விடுறீங்கன்னா ரெண்ட்னா அவங்க கொடுப்பாங்க, பட் ஆனால் அது இந்த சார்ஜஸ் எல்லாம் வந்து ஓனர் தான் பே பண்ணும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore கொடுத்து நீங்க செலவு பண்ணி ஒரு 25,000 விட்டீங்கன்னா விச் இஸ் நாட் ஈவன் 3% ரெண்டல் ஈல்ட். இதுக்கு நிறைய பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்க சொல்லலாம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கும். கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஒரு 5% வச்சுக்கோங்க, 5%. ரெண்டல் ஈல்ட் ஒரு 3% வச்சா கூட ஸ்டில் நீங்க ஒரு 8%ல தான் இருக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் யூ பில்டிங் அன் அசெட், பட் ஆனால் அது ஒரு 8% ரிட்டர்னா தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடு வந்து நம்ம வாங்கிக்கலாம், செகண்ட் வீடு வந்து நான் ரெண்டல் பர்பஸ்க்காகவோ இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவோ வாங்குறேன்னா நான் வாங்கக்கூடாதுன்றீங்க. அதாவது அபார்ட்மெண்ட்டா வாங்கக்கூடாது. இது வந்து ஃபினான்ஷியலா பாத்தீங்கன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள்லாம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் என்னன்னா நான் வாங்கினது சொல்லியிருந்தேன்ல, எந்தே பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டல் ஈல்ட் இப்பதான் ஒரு 5-6% கிட்ட வருது. ஓகேங்களா? செகண்ட் ஹவுஸ் நான் சொன்னேன்ல, அது வந்து ஒரு அரௌண்ட் 15,000. ஓகேங்களா? நான் வாங்கும்போது 28, பட் ஆனால் எண்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 31 ஆயிடுச்சு. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அதெல்லாம் பே பண்ணுது. இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 15,000 கிட்ட வருது. ஒரு 3 years மேலே ஆயிடுச்சு, 3-4 years ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் கிவிங் 6% ரிட்டர்ன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் சொன்னது வந்து 30 lakhs சொன்னது, இப்பயும் அது கிவிங் 6% ரிட்டர்ன். ஆனால் எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட்லாம் இவ்வளோ போல, இப்போதான் ஒரு 15,000 அந்த மாதிரிலாம் வருது. ஸோ இதுதான் நான் சொல்றது. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, இனிமே வாங்குறவங்களால 30 lakhsலாம் வாங்க முடியாது. ஓகேங்களா? எப்படியும் வந்து 1 crore எனக்கு தெரிஞ்சு 80 lakhsக்கு கம்மியா சிட்டிக்குள்ள ஓரளவு ஒரு 2 BHK ஒரு 1000 square feet பிளஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்னைக்கு. அதாவது நான் என் ரேட் சொல்றேன். என் ரேட்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், கார் பார்க்கிங், அது இல்லாமல் கார்பஸ்னே வாங்குவாங்க, நிறைய அமௌண்ட் எல்லாம் வாங்குவாங்க ஒரு பெரிய பில்டர் கிட்ட எல்லாம் போயிட்டீங்கன்னா. ஸோ அதுதான். ஓகே, ஆனாலும் நான் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு என்ன குட் ஆப்ஷன் இருக்கு? நீங்க ஸ்டில் நான் இன்வெஸ்ட் தான் பண்ண போறேன், எனக்கு வந்து ரெண்டல் ஈல்ட் அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா, இன்னொரு பிசிக்கலா எனக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசெட்னு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸ்டில் வந்து பெட்டர் தென் ரெசிடென்ஷியல். நம்ம ரெசிடென்ஷியல் பேசணும்னா 3% தான் கிடைக்கும். இது கண்டிப்பா 6 to 7% கிடைக்கும். ஓகேங்களா? சின்னதாகவும் இருக்கும், ஒரு 200 square feet தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் ஈல்ட் நிறைய வரும், 6 to 7%. எனக்கு ரெண்ட் தான் வேணும் எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ரெசிடென்ஷியல் பதிலாக கமர்ஷியல்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ வந்து வீடு வாங்குறதுக்காக இஎம்ஐ வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஃபாஸ்டா க்ளோஸ் பண்றது கரெக்டான ஆப்ஷனா? ஹவுசிங் லோன்ன்றதுலயே பாத்தீங்கன்னா சீப்பஸ்ட் ஆப்ஷன்னா ஹோம் லோன் தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க இப்போ போய் ஒரு கார் லோன் வாங்குறீங்க, இல்ல ஒரு பிசினஸ் லோன் வாங்குறீங்க, இல்லை ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்க, எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 10%, 11%, 13% இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஹோம் லோன் தான் இருக்கிறதுலே சீப்பஸ்டான ஒரு லோன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான்லாம் எடுக்கும்போது 6.2% இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நான் அப்படியே பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு 9.2% ஆகிட்டான். ஆர்பிஐ பேங்க் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எவ்ரி குவார்ட்டர்லி ரிவ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. எக்கனாமியை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா 6.2% நான் எடுத்தேன். ஆனால் எனக்கு 9.2% ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால தான் நான் என்னோட மெயின் ரீசன் வந்து நான் க்ளோஸ் பண்ணது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிட்டே இருந்தது. அதனால தான் க்ளோஸ் பண்ணேன். பட் என்னோட அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் மட்டும் க்ளோஸே பண்ணிடாதீங்க. இதுக்கு நான் ஒரு ரீசன் சொல்றேன். இப்போ ஹோம் லோன் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7.15% நினைக்கிறேன். நான் செக் பண்ணேன். சில பேங்க்ஸ் அதுவும் வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா கம்மியாக கூட கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்,
மேக்ஸிமம் 10 இயர் எடுங்க. எப்பவுமே பேங்க் எப்படி கொடுப்பான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் பார்ப்பான். உங்களுக்கு 30 இயர்ஸ் இருந்ததுன்னா ஓகே இவர் வந்து ஒரு 60 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணுவாரு, அதனால இவருக்கு 30 இயர்ஸ் வரைக்கும் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்வேஸ் டேக் த லோன் வந்து மேக்ஸிமம் 10 இயர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 30 வயசு தான் ஆகுது, இப்போ வீடு வாங்க போறீங்கன்னா 60 வயசு வரைக்கும் கொடுக்கணும், 60 வயசு வரைக்கும் எடுத்துக்கோங்க, which is 30 years 10 year. ஓகே, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். எல்லாரும் சொல்லுவாங்க எதுக்கு நான் வாங்கினதே 50 லட்ச ரூபாய் தான், ஆனா நான் ஃபர்ஸ்டே வந்து நான் 70 லட்ச ரூபாய் கட்டியிருக்கேன், 80 லட்ச ரூபாய் கட்டியிருக்கேன் சொல்லுவாங்க. இதுல ஒன்று யோசிக்கணும், நீங்க கட்டுறது வந்து இமீடியட்டா கட்டல, கரெக்டா 30 or 25 30 இயர் பீரியட்ல தான் பே பண்றீங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டேர்ம் இது வந்து இன்ஃப்ளேஷன்ன்றது ஒன்று. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2005 காலேஜ் படிக்கும்போதுலாம் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கேன். ஓகே, எல்லாரும் பண்ணியிருப்போம், சாப்பிட்ருப்போம். நான் வந்து என் காலேஜ் வெளியிலேயே ஒரு நல்ல டீசெண்டான ஹோட்டல்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஏசிலாம் இருக்கும், நல்லா இருக்கும், ஒரு மிட் சைஸ் ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ருக்கோம். நம்ம 7-8 பேர் போவோம். ஓகேங்களா, போயிட்டு இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க. நல்லா பிரியாணி, இன்னும் மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறமா சைட் டிஷ்ஷு, அதுக்கப்புறமா அந்த ஐஸ்கிரீம், ஜூஸ் எல்லாமே இவ்வளவும் சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு, இது நான் வந்து 20 இயர்ஸ் பேக் சொல்றேன், 2005 நடந்தது. 700 rupees தான் பே பண்ணிடுவோம். எனக்கு இந்த அமௌண்ட்லாம் ஞாபகம் இருக்கணும், ஏன்னா நாங்கள் எல்லாருமே அப்படி ஷேர் பண்ணிப்போம்ல, ஆளுக்கு 100 rupees அப்படி தான் கொடுப்போம். ஒரு 700 rupees இவ்வளோ, நான் சொல்றது வந்து சும்மா நார்மலா எல்லாம் நல்லா சாப்பிட்டுருக்கோம், நல்ல டீசென்டான ஹோட்டல் வேற. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த ஹோட்டல் தான் இருக்கு. இன்னைக்கு நாங்க போனோம், இப்போ ஒரு ஃபேமிலி அதே 7 பேர் நாங்க இப்போ போய் சாப்பிட்றோம்னா, நாங்க ஆர்டர் பண்ண அதே ஐட்டம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கும்? ஒரு 7,000 8,000 வந்திருக்குமா? ஸோ இன்னைக்கு அந்த 700 தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8,000 ஆயிடுச்சு. இதுதாங்க, ஒரு மணி இருக்கிறது வந்து வேல்யூ வந்து கம்மியாயிட்டே இருக்கும். நம்ம வாங்கக்கூடிய அந்த பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாயிட்டே இருக்கும் அந்த மணிக்கு. ஸோ 700க்கு அன்னைக்கு அவ்வளோ வாங்கினது இன்னைக்கு வந்து 7,000. நான் நிஜமாலே 6,000 7,000 தான் ஆகும், எனக்கு எக்ஸாக்டா தெரியல, நம்ம போய் ஆர்டர் பண்ணி பார்க்கணும், பார்த்தா தெரியும். இதே தான் நடக்கும். இப்போ நம்ம 2026 பேசிட்டு இருக்கோம், 2046 இன்னைக்கு நம்ம செலவு பண்ணது இன்னும் 20 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்ல ஒண்ணுமே வாங்க முடியாது. ஓகே, இதுதான் இன்ஃப்ளேஷன். சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் இது நமக்கு உங்களால ஈஸியா ரிலேட் பண்ண முடியுன்றதுக்காக நான் இதை சொன்னேன். ஸோ இப்போ அதே லாஜிக்கே இப்போ வந்து ஹோம் லோன் கொண்டு வரும். ஓகே, இன்னைக்கு நீங்க லோன் வாங்குறீங்க, ஒரு 50 லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்க, ஒரு வீடு 75 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, ஒரு ஃபிளாட் நீங்க போய் வாழ்றதுக்கு. இப்போ நம்ம ரெண்டலை பத்தி பேச வேணா, நம்ம ரெண்டல் வேணாம்னு சொல்லிட்டோம், செகண்ட் வீடு வந்து அவ்வளவு வாங்க வேண்டாம்னு. இப்போ நீங்க வாங்குறீங்க, நீங்க ஸ்டே பண்றதுக்காக வாங்குறீங்க, 70 lakhs ஒரு வீடு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, 50 lakhs லோன் வாங்குறீங்க, 20 lakhs எப்படியோ டவுன் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, 50 lakhs லோன் எடுத்துட்டு நீங்க 30 years 10 year எடுங்க. அஸ்யூமிங் ஒரு உங்களுக்கு 30 வயசுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, பேங்க் வந்து 30 years வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. ஸோ 30 years லோன் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற 7% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 50 lakhs லோனுக்கு ஒரு 32,000 தான் வரும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், எனக்கு நீங்க கரெக்டா இது ChatGPT ஏதாவது போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வரும். 7.15% ரிட்டர்னுக்கு 32,000 அப்படி தான் வரும். எவ்வளவு ஃபார் 50 lakh லோன்? 33,000 வச்சுக்கோங்க. ஆனா 10 year அதிகமா இருக்கு, 30 years எடுக்கிறோம். ஓகே, அதே கான்செப்ட் நான் சொன்னதுதான், அதை யோசிப்போம். 33,000 இப்போ பே பண்றீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க 33,000. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க 2056ல 30,000க்கு என்ன வேல்யூ இருக்கும்? ஒரு 30,000 இப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கலாம், ஆனா 30 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த 30,000 ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அதாவது சின்ன அமௌண்ட்டா உங்களுக்கு தோணும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இந்த ஹோம் லோன்ல இஎம்ஐ வந்து மோஸ்ட்லி கான்ஸ்டன்டா இருக்கும், அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சுன்னா. இப்போ திடீர்னு 7% இருந்து ஒரு 11% 12% போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு இஎம்ஐ இல்லாம இன்க்ரீஸ் ஆகும், இல்ல 10 year இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இஷ்டம், நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்ல 10 year இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலி 10 year இன்க்ரீஸ் பண்ணிட்டு இஎம்ஐயை கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சிங்கன்னா, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அந்த ஹோட்டல் இதுதான், அப்போ 700 சாப்பிட்டது இப்போ வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கு. இதே தான் உங்களுக்கு அப்போ தோணும். இந்த 30,000 வந்து 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ மேபி உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட இன்கம் போறது கஷ்டமா இருக்கலாம் பே பண்றதுக்கு. பட் ஆனால் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் 30,000ன்றது 30 or 33,000 ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுதான் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் சொல்றது. ஸோ அந்த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் வேல்யூ ஆஃப் மணி வந்து உங்களுக்கு கம்மியாயிடும் அந்த டைம்ல. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபீல் பண்ண மாட்டீங்க 30,000 33,000 இஎம்ஐ பே. இப்போ மேபி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இனிஷியல் பீரியட்ல. 30 இயர்ஸ்க்கு அப்புறமா இதுவாகுது. இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நானே இது பண்ணியிருக்கேன். நான் என்னோட ரீசன் என்னன்னா, நான் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல வந்து எனக்கு கடன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தேன். பிளஸ் அந்த டைம்ல எனக்கு வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதிகமாயிட்டே இருந்தது. அப்போ 9.2% வரைக்கும் போயிடுச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹோம் லோன் ரேட் ஆஃப் நான் எடுத்தது 6.2 பாருங்க. ஆனால் ஜென்ரலா இந்த மாதிரி ஆகாது. ஓகேங்களா, கொஞ்சம் நார்மலா தான் இதுவாகும், இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெனன்ஷியலா ஒரு 3% அதிகமாயிடுச்சு. 6.2 எடுத்தது 9.2 ஆயிடுச்சு. நான் இப்போ யோசிச்சேன், என்னடா 9.2% இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம், நம்ம இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்டும் பண்ணிருக்கோம் எங்கேயாவது. பட் இன்வெஸ்ட் பண்ணா என்ன அர்த்தம், 12-13% கிடைக்கும் லாங் டேர்ம்ல. ஆனா அது கேரண்டி கிடையாது. ஓகேங்களா, பாண்ட்ஸ் ஷேர்ஸ் எதுல போட்டாலும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஆல்வேஸ் இருக்கு. நம்ம எதுக்கு இது பண்ணணும், நம்ம வந்து ஒரு 40 இயர்ஸ்க்குள்ள எல்லாத்தையும் லோன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் க்ளோஸ் பண்ணேன். நான் 2.5 இயர்ஸ்லயே வந்து ஃபுல் அமௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அதையே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை பேங்க்குக்கு க்ளோஸ் பண்ணாம இன்வெஸ்ட்டும் பண்ணிருக்கலாம்,
அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணது இன்னும் கொஞ்சம் க்ரோவாக இருக்கலாம். இப்போ மார்க்கெட் டவுனாக இருக்குது, கொஞ்சம் டவுனாக இருக்கலாம். ஸோ நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா 7.2 7.1% தான் இருக்குது. ஸோ கிடச்சிதுன்னா லோன் எடுங்க, மேக்ஸிமம் 10 இயர் சூஸ் பண்ணுங்க. ஒரு 30 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 30 இயர்ஸ் இருக்கலாம், பேங்க்லேயே கேளுங்க எவ்வளோ வரைக்கும் கொடுப்பாங்க. 25 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா 25 இயர்ஸ் கொடுங்க. ஸ்லோவாக அமௌண்ட் பே பண்ணிட்டே வாங்க. இந்த அமௌண்ட் வந்து இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம், இன்னும் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப நார்மலாகிடும். அந்த அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகாது, உங்களுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்கும். இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே இஎம்ஐ தான் இன்னும் நீங்கள் 30 இயர்ஸ்க்கு அப்புறமா பே பண்ணுவீங்க. 10 இயர் வேணா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. அதர்வைஸ் வந்து அதே தான் இருக்கும். பட் எனக்கு 60 வயசு வரைக்கும் வேலை இருக்கணுமே. கரெக்ட். நம்ம தான் இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இன்வெஸ்ட் தானே பண்ண போறோம். இப்போ நீங்க வந்து வச்சிருக்கீங்க, எப்படி ஹோம் லோனை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒன்று ஒரு 5 lakhs 3 lakhs வந்து எடுத்து போய் பேங்க்ல விட்டுரும். அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன்ல, பாண்ட்ஸ் இல்லை யூ கேன் இன்வெஸ்ட் இன் சம் ஷேர்ஸ், அந்த மாதிரி டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ். ஸோ லாங் டர்ம்ல அதெல்லாம் காம்பவுண்ட் ஆகும். நீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்குறீங்களா, இந்த 40-50 lakhs நீங்க எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுக்கறதுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒரு செகண்டரி இன்கம், ஒரு தேர்ட் இன்கம், ஃபோர்த் இன்கம் மாதிரி ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம். நாளைக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இதுவாச்சு, ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட அந்த அமௌண்ட் வில் ஹெல்ப். ஸோ பேசிக்கலி அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு லோன் அடைக்கிறதுல இல்லாம அதை எடுத்து சேவ் பண்ணுங்கன்றீங்க. ஆமா, இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடாம கொஞ்ச நாள் விட்டா அது க்ரோ ஆகும்ன்றீங்க, உங்களோட கடைசி காலத்துக்கு யூஸ் ஆகும். கரெக்ட். இன்னொன்னு, நிறைய அமௌண்ட் இருந்தாலும் லோன் எடுத்து வாங்குங்க. இதுதான் எல்லாரும் பண்றது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கையில பணம் இருக்கு, லெட்ஸ் அஸ்யூம் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது, ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி ஏதோ வித்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து ஒரு 80 lakhs 1 crore இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாட்டை வாங்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு லோனே போங்க. நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு லோன் கிடைக்கும்னா லோனே வாங்குங்க. லோன் வாங்கிட்டு இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த இன்வெஸ்ட் பண்ணி வர ரிட்டர்ன்ஸ்லேயே நீங்க இந்த இஎம்ஐ பே பண்ணிடலாம். அதுக்கப்புறமா முடிச்ச உடனே இந்த அமௌண்ட்டும் க்ரோ ஆயிருக்கும், வீடும் சொந்தமாயிருக்கும். ஹோம் லோன் ஜென்ரலா எதுக்கு இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது டாக்ஸபிள் இன்கம்ல இருந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். உங்க இன்கம் வந்து லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 20 lakhs அப்படி இருக்குன்னா, இப்போ நீங்க லோன் இன்ட்ரெஸ்டே ஒரு 2 lakhs பே பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 lakhs டிடெக்ட் பண்ணிக்கலாம். டிடெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல டாக்ஸ் சேவ் பண்ணலாம். ஒரு 4,000-5,000 6,000 எவ்ரி மந்த் வந்து சேவ் பண்ணலாம். அப்படிதான் நான் வாங்கினேன். ஏன்னா நான் வாங்கும்போது வந்து டாக்ஸ் பே பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து இஎம்ஐ பே பண்ணிடலாம். கவர்மெண்ட்டுக்கு எப்படியும் ஒரு 4-5,000 நம்ம பே பண்றோம், அதுக்கு பதிலாக நம்ம இஎம்ஐ பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து லோன் எடுத்தேன். ஸோ அதுவும் ஒரு குட் ஆப்ஷன். நீங்க லோன் எடுக்கிறது வந்து ஹோம் லோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் சேவ் பண்ணலாம். எவ்ரி மந்த் டேக் ஹோம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேசிக்கலி எதுக்காக ஹோம் லோன் க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்கன்னா, டு சம்மரைஸ் இட், அதான் பேசிக்கலி எதுக்கு நான் ஹோம் லோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ பே பண்ற அமௌண்ட் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இன்ஃப்ளேஷன்ல அந்த வேல்யூ ஆஃப் மணி வந்து 20-30 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒண்ணுமே இல்லாம இருக்கும். நீங்க ஆஃபீஸ் கோயரா இருக்கீங்க, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டாக்ஸ்ல சேவ் பண்ணலாம். இது நீங்க ஹோம் லோன் எடுத்தாலே வந்து அந்த எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்களோ அதை வந்து உங்களோட டாக்ஸபிள் இன்கம் வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுல அதுவும் நீங்க 30% ஸ்லாப்லாம் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா ஒரு 4,000 to 5,000 டாக்ஸ்லயே சேவ் பண்ணலாம். இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்க 5,000 எக்ஸ்ட்ரா டாக்ஸ் பே பண்ணணும். உங்ககிட்ட சப்போஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்தாலும் போய் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்க பெட்டர் இன்வெஸ்டே பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுலேயே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும். அதுவும் எஸ்பெஷலி வென் யோர் லோன் ஹோம் லோன் வந்து கம்மியாக இருக்கும்போது, விச் இஸ் லைக் திஸ் ரைட் நோ 7%, 7.15% தான் இருக்குது. ஸோ இப்போல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷனில் எமோஷனலாக யோசிச்சிங்கன்னா அது வேற மாதிரி இருப்பீங்க. எது நான் எடுத்த மாதிரி, எனக்கு வந்து கடன் இருக்கக்கூடாது, நான் யாருக்கும் கடனாளியாக இருக்கக்கூடாது, எனக்கு வந்து ஒரு 40 வயசுக்குள்ள கடனெல்லாம் அடைச்சிடணும், நான் ஃப்ரீயாக இருக்கணும், யாருக்கும் வந்து ₹1 கூட கடன் இருக்கக்கூடாது, நான் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு உங்களுக்கு தோணும். ஓகேங்களா, நான் பண்ணது இந்த சென்ஸ் சீக்கிரமாக போய் அடைச்சது தான். இல்லை எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக, அதாவது ரிட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா எது இட் மேக் சென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனை அடைக்காமல் பொறுமையாக மேக்ஸிமம் 25-30 இயர்ஸ் பே பண்ணுறது தான் வந்து ஒரு குட் டிசிஷன். ஆனால் நிறைய ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இஎம்ஐ பே பண்ணுங்க, கையில் இருக்க அமௌண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து போய் பேங்க்ல கொடுங்க அப்படின்வாங்க. எது கடன் அடைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க. இது ஈஸி பண்ணலாம். நீங்கள் 20 இயர்ஸ் எடுக்கிறத 5 இயர்ஸ்ல கூட க்ளோஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு எக்ஸ்ட்ரா 2 இஎம்ஐ பே பண்ணீங்க, இல்லை கையில் எவ்ரி மந்த் எவ்ரி இயர் ஒரு போனஸ் கிடைக்குது, ஒரு 2-3 lakhs கிடைக்குது, எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுத்தீங்கன்னா 6-7 இயர்ஸ்லேயே கூட க்ளோஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. பட் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது ஒத்துக்கலனாலும் டிஸ்அக்ரி பண்ணிங்கனாலும் சொல்லுங்க. நான் சொல்றதுக்குலாம் ஒரு பாயிண்ட், ஒரு டேட்டா பாயிண்ட் லாஜிக்காக தான் சொன்னேன் நான். இல்லை இதெல்லாம் இல்லை நீங்கள் சொல்றது தப்பு, கடனை சீக்கிரமாக தான் அடைக்கணும்னாலும் உங்களோட வியூவும் சொல்லுங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரியான பல வீடியோக்களை இந்த சேனலில் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நம்ம திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Bye from Dilip.